ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? வெல்கம் டு அவர் சேனல் கடிப்போட்டும் கணிதம். ஓகேக்கா, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்கூலில் புக் கொடுத்தாங்க கண்ணு, ஒர்க் புக்கு. அதில் 8th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் நம்ம ஒரு 5 ஒர்க் ஷீட்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா கண்ணு? அதில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கண்ணா. 6 ஒர்க் ஷீட் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம 7th ஒர்க் ஷீட் பார்க்கலாம். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா, கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். பட் இதில் இருக்க சம்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு வைங்களேன். அவ்வளோ ட்விஸ்டடாக வந்து சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கவனிங்க சம்ஸ் எப்படி போடுறதுன்னு. ஓகேங்களா கண்ணு? அதே சமயம் என்னோடய ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருமே கூட நீங்கள் உங்கள் ஃபேமிலி, உங்களோட ஊர் மக்கள், நம்ம மாநில மக்கள், மாவட்ட மக்கள், உலகத்தில் இருக்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த கொரோனாலேருந்து விடுபட்டு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்கள். ஓகேவா கண்ணு? சரி வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். பிஃபோர் தட், இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட கலிப்போட்டும் கணிதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃபர்தராக போகிற எல்லா வீடியோஸும் கொண்டு வந்துடும். சரிங்களா கண்ணு? ஓகே, ஒர்க் ஷீட் 7 பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் சம், இஃப் 4x is equal to 52 ஸ்கொயர் மைனஸ் 48 ஸ்கொயர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது 4x வந்து 50 ஸ்கொயர் மைனஸ் 48 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா? இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி ஞாபகம் வரணும், ஒரு முற்றுரிமை ஞாபகம் வரணும். எப்படி இருக்குது இது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதே மாதிரி தான் இந்த கொடுத்துருக்குற சம்மை வந்து நம்ம போட போகிறோம். அப்போ ஏன்ற இடத்துல 52, பின்ற இடத்துல 48. அப்போ 58 + 48, 52 - 48. சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 100 கிடைக்குது. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 4 கிடைக்குது. அப்போ 100 × 4 400. இப்போ நம்ம சம்முக்கு வரலாம். 4x is equal to 400. அப்போ x is equal to இந்த 400 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 100ன்னு வரும். புரியுதா கண்ணு? சம்மை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த ஐடி மட்டும் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆன்சர் போட்டலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 100. ஓகேங்களா? செகண்ட் சம் கண்ணா, if x plus 1/x is equal to 4, find the value of x square plus 1/x square. ஓகேங்களா? x plus x வேல்யூ கொடுத்துட்டு x square plus 1/x square கேட்குறாங்க. சரியா? இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஒரு ஐடி ட்ரிக் தான். ஓகேவா? அந்த முற்றுரிமையை வச்சு நம்ம ட்ரிக் ஃபாலோ பண்ணுறது தான். இப்போது a + b, இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஆக்சுவலாக இதே ஃபார்முலாவை நம்ம போன ஒர்க் ஷீட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு இந்த டேர்ம் மட்டும்தான் வேணும், அந்த a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும்தான் வேணும்னுங்காட்டி இந்த 2ab அந்த பக்கம் போகுது. சரிங்களா கண்ணு? அப்போ என்ன ஆகும்? a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு வந்துடும். ஓகேவா? இது அப்படியே இருக்கும், இது அந்த பக்கம் போகுது. ஓகேவா கண்ணு? இப்போ இந்த மாதிரி கிடச்சிருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நமக்கு கொஷின் வந்து இதோட வேல்யூ தான் வேணும். x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயருக்குப்பா ஏ ஸ்கொயர் மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன தெரிஞ்சு போச்சு? இந்த இடத்துல ஏன்ற இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. பின்ற இடத்துல என்ன இருக்குது? 1/x இருக்குது. ஓகேவா கண்ணு? ஓகே, இப்போ நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். a + b ஹோல் ஸ்கொயர்னா அப்போ என்ன அர்த்தம்? அதே மாதிரி x + 1/x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏன்ற இடத்துல x போடுவீங்க, பின்ற இடத்துல 1/x போடுவீங்க. இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா கண்ணு? இப்போ பாருங்கள், x + 1/x ஹோல் ஸ்கொயர்ன்ற இடத்துல அவங்க வந்து இதுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த வேல்யூவை இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துக்கு பதிலாக 4 போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் போடுறோம், -2. அப்போ 4 ஸ்கொயர்னா 4 × 4 16, 16 - 2 14. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. புரியுதா என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு? கொஞ்சம் திங்க் பண்ணுனா எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா கண்ணா? ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்திருக்கோம். த வேல்யூ ஆஃப் 2.7 ஸ்கொயர் மைனஸ் 1.3 ஸ்கொயர் பை 1.4. ஓகேவா? இங்கேயும் அதே தான். இதை பார்த்த உடனே உனக்கு என்ன ஐடி தோணணும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்குது. நம்ம இங்கே பார்த்தோம்ல, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன போடுவோம்? a + b இன்ட்டு a - b. அப்போது இந்த இடத்துல ஏன்ற இடத்துல 2.7 போடுவீங்க ப்ளஸ் 1.3. அதே மாதிரி a - bனா அதே 2.7 - 1.3. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 வருது. அதாவது 4.0 வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் அதை விட்டுறலாம். ஸோ 4 இன்ட்டு இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 1.4ன்னு வருது. கீழே வந்து ஒரு 1.4 அவங்க கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கங்காட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா மேலேயும் கீழேயும் கேன்சல் பண்ணலாம். அடிஷன்லேயோ சப்ராக்ஷன்லேயோ இருந்தால் பண்ண முடியாது, மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் பண்ணலாம். ஸோ மேலேயும் கீழேயும் அடித்ததுக்கப்புறம் என்ன ஆன்சர் வருது? 4 தான் வருது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், 4. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் ஃபில் இன் த பிளாங்க் வித் சூட்டபிள் ஆன்சர். இது ஆக்சுவலி கண்ணு உங்கள் புக்கில் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு தப்பாக கொடுத்துட்டாங்க. a³ - b³ போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். சரிங்களா கண்ணு? ஆக்சுவலாக
இது வந்து ஒரு ஃபார்முலா தான், இதுவும் வந்து ஒரு முற்றொருமையாக டிரைவ் பண்ணி போட்டது தான். சரிங்களா, இது நீங்கள் ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதான். a cube மைனஸ் பி கியூப்னா என்ன போடுவோன்னு கேட்டிங்கன்னா a மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு அதுக்கு வேல்யூ. ஓகேவா, அப்போ இந்த a கியூப் மைனஸ் பி கியூப் பதிலாக இது எழுதிட்டோம். பை இங்கே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கீழே இருக்குது இல்லையா, அப்போ என்ன ஆகிடும், இதுவும் அடிக்கிறோம். உங்களுக்கு புரியுதா எதுக்கு பதிலாக இது வந்திருக்குன்னு? இந்த a கியூப் மைனஸ் பி கியூப் தான் நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம். ஓகேவா கண்ணு, இதை நம்ம அப்படியே பார்த்து எழுதிட்டோம். அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து a மைனஸ் பி, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபிஃப்த்து சம்மு. the value of a minus b into a square plus b square by a square minus b square. ஓகேவா கண்ணா, ஸோ இங்கே என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் a minus b அப்படியே இருக்குது. இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா கண்ணா. a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் அதுக்கு ஒரு ஐடி இருக்குது, பட் இதுக்கு எதுவும் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பை இங்கே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்குங்காட்டி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு போடலாம். அப்போது இந்த ஏ மைனஸ் பியும் இந்த ஏ மைனஸ் பியும் அடிச்சு விட்டுலாம், கேன்சல் பண்ணலாம். அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. ஓகேவா கண்ணு, ஸோ இதுதான் வந்து ஆன்சர். பட் இது இங்கே இல்லை, இந்த ஆப்ஷன்ஸில் அந்த ஆன்சரே இல்லை. ஸோ வேறு விதமாக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு நான் இங்கே ஒரு டிரைவ் பண்ணி போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு என்னென்னு போட்டிருந்தேன், இங்கே ஏ ப்ளஸ் பி மைனஸ் 2ab போட்டேன்னா இந்த இடத்த இங்கே போடலாம். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab போடலாம். அப்போவும் இந்த ஏ ப்ளஸ் பியை ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே தான் வரும் இல்லைங்களா கண்ணு. ஸோ இந்த வேல்யூவாவது இங்கே இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஓகேவா கண்ணு, இந்த ஆப்ஷனும் இங்கே இல்லை, இந்த ஆப்ஷனும் இங்கே இல்லை. ஸோ ஏதோ சம் மிஸ்டேக் அவங்க வந்து இப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த கொஸ்டின்குரிய ஆன்சர் வந்து இதுவும் கரெக்ட் ஆன்சர் தான், இதுவும் கரெக்ட் ஆன்சர் தான். திஸ் ஆர் திஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ப்ளஸ் பின்னு போடலாம், அல்லது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab பை ஏ ப்ளஸ் பின்னு போடலாம். சரிங்களா கண்ணு. நெக்ஸ்ட் 6th வந்துட்டோம். ஷாம் வாண்ட்ஸ் டு கலர் போத் த சைட்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஷேப்டு பேப்பர் ஃபார் ஹிஸ் ப்ராஜெக்ட் ஒர்க். The shade of paper is 2x minus 3x centimeter. How much of area he has to color? ஷியாம் அப்படின்ற பையன் ஒரு பேப்பர் இருக்குது, ஒரு சதுர பேப்பர் ஓகேங்களா, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் இருக்குது, அது ஃபுல்லாகவே கலர் பண்ணுறான். அப்போ ஃபுல்லி ஆக்குபைட் ஸ்பேஸ்னால் இட் இஸ் கால்டு ஏரியா இல்லைங்களா. இப்போ இந்த பேஜ் இது ஃபுல்லாக சேர்ந்தா இதுதான் வந்து ஏரியா. இந்த சுற்றி இருக்கிறது மட்டும்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெரிமீட்டர்னு சொல்லுவோம். ஃபுல்லாக இருந்தால் அதை நம்ம ஏரியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா கண்ணு, பரப்பளவுன்னு சொல்லுவோம் தமிழில். அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏரியா தான் கேட்குறாங்க. ஆனால் இந்த பையன் என்ன பண்ணுறாருனா போத் சைட்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க பாருங்கள். சைட்ஸ் த ஷேப் ஃபார் ஹிஸ் ப்ராஜெக்ட் கலர் போத் த சைட்ஸ். ஓகேங்களா, இப்போ இந்த பேப்பர் அப்படின்னா இந்த சைடு மட்டும் பண்ணலை, இந்த சைடு பேக் சைடும் சேர்த்து ஃபுல்லாக கலர் பண்ண போகிறாராம். ஓகேவா, அப்போ என்ன அர்த்தம், இந்த சைடு ஏரியா கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி தான் அந்த சைடு இருக்குன்றனால நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு தடவை ஏரியா ஃபைன் பண்ணிவிட்டு அதை நம்ம 2வால் பெருக்குவோம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா 2 சைடுக்கும் ஏரியா வேணும்ல, ஒரு சைடு ஏரியா வச்சு ஜஸ்ட் நம்ம 2ஆல் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 சைடோட ஏரியா கிடச்சிரும். சரிங்களா, ஓகே. இப்போ இங்கே ஸ்கொயர்னு கொடுத்ததுனால ஸ்கொயருக்கு ஏரியா ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்லைங்களா. ஏன்றது வந்து 2x மைனஸ் 3x. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2 இன்ட்டு 2x மைனஸ் 3x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம். சரிங்களா கண்ணு. அடுத்தது இங்கே பாருங்கள், 2x மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்னால் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஐடி வரும். என்ன ஐடி, இங்கே பாருங்கள், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்ற ஐடி இருக்கு இல்லையா, அதுபடி தான் இங்கே போட போகிறோம். நான் வந்து டேரெக்டாகவே போட்டேன். 2x ஹோல் ஸ்கொயர்னால் என்ன வரும்னா 4x ஸ்கொயர்னு வரும், மைனஸ் 2 இன்ட்டு ஏன்ற இடத்துல 2x, பின்ற இடத்துல 3. ஓகேவா, ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் 3 இன்ட்டு 3 9. ஓகேவா, இங்கே பாருங்கள் நான் ஐடி படியே எழுதிட்டேன். அப்போ ஏ ஸ்கொயர்னால் 2x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் 3 ஸ்கொயர். இப்போ பாருங்கள் இதை ஸ்கொயர் பண்ணால் 2 இன்ட்டு 2 4, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். மைனஸ் இங்கே 2 2s are 4, 4 3s are 12. இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, ஸோ 12x. அப்புறம் இங்கே 3 3s are 9 வந்துருச்சாக்கன்னு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து 2வால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு சைடோட ஏரியா, நமக்கு 2 சைடு வேணுங்காட்டி என்ன பண்ணுறோம், நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 2 இன்ட்டு 4x ஸ்கொயர் 8x ஸ்கொயர், 2 இன்ட்டு மைனஸ் 12 மைனஸ் 24x, 2 இன்ட்டு 9 18. ஓகேவா கண்ணு. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது எதுக்கு இங்கே பாருங்கள் எங்கே இருக்குன்னு, ஆப்ஷன் டி 8x ஸ்கொயர் மைனஸ் 24x ப்ளஸ் 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா கண்ணு.
இங்கே சொல்கிறது வந்து 2 மீடியம் குழந்தைங்களுக்குமே தான் கண்டு சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து தமிழ் எழுதுறதெல்லாம் கிடையாது, அப்படியே ஃபுல்லாகவே தமிழ் மீடியத்துலேயும் இப்படி தான் எழுதியாகணும், இங்கிலீஷ் மீடியத்துலேயும் நீங்கள் இப்படி தான் எழுதியாகணும். ஓகேவா? அதனால் நீங்கள் 2 மீடியம் குழந்தைங்களும் அப்படியே பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஆன் டிவைடிங் x³ + 2x² + x பை டிவைட் பண்ணுறாரு. ஓகேவா? டிவைடிங் x into x + 1. ஓகேவா? இந்த நம்பரை இதால் டிவைட் பண்ணணுமா? டிவைட் பண்ணலாமா? x³ + 2x² + x பை x into x + 1. இந்த எல்லா டேர்ம்லையுமே ஒரு x இருக்குது. அப்போ நம்ம ஒரு எக்ஸை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு x குறைஞ்சி போயிடும், அப்போ x² ஆகிடும். இதில் ஒரு x குறைஞ்சா 2x ஆகிடும். இங்கே x போயிடுச்சுன்னா 1 ஆகிடும். ஓகேங்களா? அப்போது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? x² + 2x + 1ன்னு இருக்குது. வெளியில் ஒரு x இருக்குது. கீழே அப்படியே பார்த்து எழுதிட்டோம். இப்போது இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் என்ன பண்ணிடலாம்? அடிச்சிடலாமா? இப்போ பாருங்கள், இந்த x² + 2x + 1 இருக்குல்ல, ஆக்சுவலி இது எதோட ஐடி வச்சு போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா x + 1 ஹோல் ஸ்கொயர் தான் வந்து x² + 2x + 1. ஓகேவா கண்ணு? இல்லைனா நம்ம இப்படி கூட ஃபேக்டரைஸ் பண்ணி கூட பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி நம்ம இப்படி போடுவோம், ப்ளஸ் சிம்பிள் போட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, இங்கே 2 இங்கே 1 அப்படின்னா ஏதாவது 2 நம்பரை ஆட் பண்ணால் 2 வரணும், அதே 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும். அப்போ 1 1 போடுங்க, 1 + 1 2, 1 × 1 1 கிடச்சிருச்சா? அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இது ஒரு x + 1ன்னு அர்த்தம், இது ஒரு x + 1ன்னு அர்த்தம். அப்போ x + 1 x + 1னா x + 1 ஸ்கொயர் போடலாம் இல்லையா? ஸோ இதை நம்ம இந்த மாதிரி மாற்றிட்டோம். பை இங்கே கீழே ஆல்ரெடி கொஸ்டின்லேயே x + 1 இருக்குது. அப்போது மேலே 2 x + 1, கீழே ஒரு x + 1. அப்போ என்ன ஆகிடும்? ஒரு x + 1 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது? x + 1 தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, x + 1. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்கள். On dividing p into 4p³ - 32 by 4p into p - 2. அதாவது கண்ணு போன ஒர்க் ஷீட் ஃபுல்லாகவே மல்டிப்ளிகேஷனாக இருந்துச்சு, இந்த ஒர்க் ஷீட்டில் டிவிஷன் வருது, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே கண்ணா, நம்ம இதை செய்வோமா? இப்படி தான் போடுவோம். p into 4p³ - 32 by இங்கே 4p into p - 2. ஓகேவா கண்ணு? இப்போ பாருங்கள், இதுலேயும் 4ன்றது காமனாக இருக்குது. 4 32 ரெண்டுமே 4ஆல் டிவைட் ஆகுமா? அப்போ இந்த 4ஐ வெளியே எடுக்கலாம். நான் இங்கே வெளியே எடுத்துருக்கேன் பாருங்கள். வெளியே எடுத்தால் இந்த இடத்துல வெறுமனே p³ வந்துடும். இந்த இடத்துல 8 நாங்கள் தானே 32, அப்போ இந்த 8ஆக மாறிடும். ஓகேவா கண்ணு? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? இந்த மாதிரி எழுதியாச்சு. கீழே இருக்கிறத அப்படியே எழுதிட்டோம். அப்போது இந்த மேலே இருக்கிற 4pயும் கீழே இருக்கிற 4pயும் அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி என்ன இருக்குது? மேலே வந்து p³ - 8ன்னு இருக்குது, கீழே p - 2ன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த p³ - 8ஐ நம்ம இந்த மாதிரி எழுதலாம். அதுக்கு ஒரு முற்றொருமை இருக்குது. a³ - b³ = a - b a² + ab + b² முன்னாடி தான் உங்களுக்கு முன்னாடி பேஜில் சொன்னேன் இல்லையா? அந்த ஐடி இப்படி தான் எழுத போகிறோம். ஓகேவா? இதை பொறுத்தளவு ஏன்ற இடத்துல p இருக்கும், bன்ற இடத்துல என்னன்னா 8ன்றது எதோட கியூப் அப்படின்னா 2³ தான் 8. ஓகேவா? 2வை 3 டைம்ஸ் போட்டால் தான் 8. அப்போது பியோட வேல்யூ 2ன்னு அர்த்தம். ஏவோட வேல்யூ p, பியோட வேல்யூ 2. ஓகேவா? இப்போ இதில் போடுவோமா? a - bனா என்ன போடுவோம்? p - 2ன்னு போட்டுருவோம். a² p² ப்ளஸ் a into bனா என்ன அர்த்தம்? p into 2, அப்போ 2p ப்ளஸ் b² 2வை வந்து ஸ்கொயர் பண்ணுவோம், 4. ஓகேவா? 2 × 2 4 பை கீழே இப்போ p - 2 எழுதிக்கிறோம். ஸோ இதையும் அடிச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்குன்னா p² + 2p + 4ன்னு இருக்குது. இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? முதல்ல டிவைட் பண்ணும்போது காமன் டேர்ம்ஸ் ஏதாவது இருந்தால் வெளியே எடுத்துருவோம். இங்கே 4 இருந்துச்சு, எடுத்துட்டோம். முதல் சம்மில் x இருந்துச்சு, வெளியே எடுத்தோம் இல்லைங்களா? எடுத்துகிட்டு நம்ம மேலேயும் கீழேயும் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், விரிவாக்கம் செய்கிறோம் அந்த டேர்ம்ஸை. ஓகேவா? எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும். ஓகேக்கா, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 9th sum, using proper identity the expansion of 3 + 5c 3 + 5c. இது ரொம்ப ஈஸி. 2 டேர்ம் கொடுத்துருக்காங்களா? அதாவது a + b ஹோல் ஸ்கொயர் ஐடி. a + b into a + bனா என்ன வரும்? a² + 2ab + b². இதுதான் வந்து ஐடி. ஓகேவா? இந்த ஐடி வச்சு தான் நம்ம போடுறோம். அப்போது ஏன்ற இடத்துல 3 இருக்குது, bன்ற இடத்துல 5c இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? a² 3² ப்ளஸ் 2 into ஏன்ற இடத்துல 3, bன்ற இடத்துல 5c ப்ளஸ் b² இடத்துல 5c². அப்போ 3 9, இங்கே 2 into 3 6, 6 into 5 30, 30c ப்ளஸ் இங்கே 5 5s are 25c². ஓகேவா கண்ணு? இதை நம்ம இப்படி திருப்பியும் எழுதலாம். எப்பவுமே வந்து ஆக்சுவலி ஆன்சர் எழுதும்போது என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அந்த பவர் இருக்கு இல்லையா, அந்த பவர் அதிகமானது தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம். அப்போ 25c², அதுக்கப்புறமா 30c, அப்புறம் 9. எப்படி வேணாலும் திருப்பி எழுதலாம், அடிஷன் தானே. அப்போ உங்களோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 25c² + 30c + 9. ஓகேவா கண்ணு? ஓகே, நெக்ஸ்ட் 10th sum பாருங்கள். யூஸிங் ப்ராப்பர் ஐடென்டிட்டி த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப்னு சொல்லி 3 டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக கண்ணு
இதை வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டோம்னா இது ஒரு ஐடென்டிட்டி ஓகேவா. எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சினா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி. இதை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும்னா மெமரைஸ் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். இது ஒரு முற்றொருமை, மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஓகேவா. அப்போ எக்ஸுன்ற இடத்துல எக்ஸ் தான் இருக்குது, ஏன்ற இடத்துல 5 இருக்குது, பின்ற இடத்துல -3 இருக்குது, சின்ற இடத்துல -2 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஐடியில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா. அப்போ எக்ஸு ஹோல் கியூப் போட்டோம்னா அப்படியே எக்ஸ் கியூப் போட்டுக்கலாம் ஓகேவா, ஏன்னா எக்ஸுன்ற இடத்துல வேறு எதுவும் இல்லை. அடுத்தது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சினா என்ன அர்த்தம், 5 -3 -2 ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு பி அப்படியே பெருக்கிடலாம். ஏவையும் பியையும் பெருக்குனா 5 × 3 -15. அடுத்தது பிசி, பியையும் சியையும் பெருக்குங்க, -3 × -2 +6, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 3 2 6. அடுத்து ஏசி, ஏவையும் சியையும் பெருக்கணும், 5 × -2 -10 ஓகேவா ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏபிசினா இந்த 3 நம்பரையும் பெருக்கணும்னு அர்த்தம். I3 15, 15 2 30, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதனால் +30 +30 ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் கியூப் போட்டோம். இங்கே பாருங்கள் 5 -3 -2னா -5, அப்போது 5 -5 என்ன ஆகிடுதுன்னா 0 ஆகிடும். 0 × x² அந்த டேர்மே போயிடும் இல்லைங்களா. அடுத்து பாருங்கள், இங்கே ரெண்டையும் மைனஸாக இருக்கனால இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 15 25 25 6 போச்சுன்னா 19, அப்போ -19x. ஏன்னா கிரேட்டர் நம்பர் சிம்பிள் தான் போடணும் இல்லையா. -19x + 30. அப்போ ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி, x³ -19x + 30. புரியுதா கண்ணு. உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இந்த ஐடென்டிட்டி தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் 11th ஒன் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், if p plus q is equal to 8, pq is equal to 12, the value of p minus q. கண்ணு ஆக்சுவலாக இந்த சம் வந்து கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் ஓகேவா. நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. a minus b whole square is equal to a plus b whole square minus 4ab. இதை வச்சு தான் இந்த சம்மை போட போகிறோம். அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லென்த்தி ப்ராசஸ் இல்லாமல் சீக்கிரமாகவே போட்டுடலாம். பட் வந்து நான் உங்களுக்கு பிகினிங்கிறனால அந்த அவங்க கொடுத்துருக்க அந்த ஹிண்ட்டு எப்படி வந்துச்சுன்னு கூட நான் உங்களுக்கு ஃபுல்லாக டிரைவ் பண்ணியிருக்கேன் ஓகேவா. p + q ஹோல் ஸ்கொயர்னா p², இது உங்களுக்கு தெரியும். p + p ஹோல் ஸ்கொயர் -2pq = p² + q². ஏன்னா முன்னாடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. அதே மாதிரி p - q ஹோல் ஸ்கொயர்னா அதே மாதிரி தான் வரும். p - q ஹோல் ஸ்கொயர் + 2pq = p² + q² வரும். இதெல்லாமே ஐடியா வச்சு போடுறதான் கண்ணு. இதுக்கு வந்து இது அந்த சைடு போனால் ப்ளஸில் இருக்கும், இதுக்கு அந்த பக்கம் போனால் மைனஸில் இருக்கும். அதே முற்றொருமை தான் ஓகேவா. அடுத்து நான் இங்கே வந்துட்டேன். இந்த 11th சம்மோட இதோட கண்டினியூஷன் தான் இங்கே ஓகேவா. அப்போது p - q ஹோல் ஸ்கொயர், அதாவது இது ரெண்டுமே p² + q² தானே. அதனால் இந்த ரெண்டு வேல்யூவை நான் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி அதுக்கப்புறம் சால்வ் பண்ணால் இந்த ஐடி கிடைக்கும் ஓகேவா. இதையும் ஈக்குவேட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், p - q² தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் அதை இந்த பக்கமே வச்சுருக்கோம். இதை அந்த சைடு கொண்டு போகிறோம், அவள் வந்து மைனஸில் மாறிடும். அப்போ p + q ஹோல் ஸ்கொயர் -4pqன்னு வரும். இதுதான் வந்து இவங்க ஹிண்ட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. a - b ஹோல் ஸ்கொயர் = a + b ஹோல் ஸ்கொயர் -4abன்னு அவங்க ஹிண்ட்டாக கொடுத்தது தான் நான் இவ்வளோ தூரம் டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதை தான் வந்து இப்படி கொண்டு வந்திருக்காங்க, ஒரு இதாக உருவாக்கியிருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா. இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்பெல்லாம் தேவையே இல்லை, டேரெக்டாக நீங்கள் போட்டுடலாம் ஓகே. மொதத்தில் இதை வச்சு தான் இந்த சமக்குரிய வேல்யூ போட போகிறோம். ஸோ p - q ஹோல் ஸ்கொயர் = p + q ஹோல் ஸ்கொயர் -4pqவா. இது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். p + qக்கு கொஸ்டினில் 8ன்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க ஓகேவா கண்ணு. அப்போ நீங்கள் 8² போடுவீங்க. -4 × pqக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 12ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் 12ன்னு போட்டுக்குவீங்க ஓகே. அப்போது 8 8s are 64 -12 × 4 48 48. 64 - 48 வந்து 16 ஓகேவா. p - q ஹோல் ஸ்கொயருக்குரிய வேல்யூ 16. ஆனால் அவங்க கொஷினில் கேட்டுக்கிறது வெறுமனே p - q தான். அப்போ இந்த ஸ்கொயர் இருக்கக்கூடாது இல்லையா. அப்போ ஸ்கொயரிங் இருக்கணும்னு என்ன பண்ணுவோம்னா இங்கே ஸ்கொயர் ரூட் போட்டுருவோம் ஓகேவா. இங்கே ஸ்கொயராக இருந்தால் 16, அப்போ வெறுமனே p - q அர்த்தம் √16 போடணும்னு அர்த்தம் ஓகேவா. நாம் அதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்சர் 4. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து என்னது 4. p - q வேல்யூ 4 ஓகேவா. ஓகேக்கண்ணா. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். இஃப் Srija wants to level her garden of length 2z + 5 meter and breadth 2z - 3 meter, then the area of garden. ஓகேங்களா. லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க, ஏரியா கேட்குறாங்க. இங்கன்னா இந்த 12th சம் வந்துட்டு
இதே இடத்துலையே போட்டேன் கண்ணா. ஓகேவா? இது ரெண்டையும் ஜஸ்ட்டு பெருக்கணும் தானே. இது வந்து எல், இது பி. எல் இன்ட்டு பி தான் வந்து ஏரியா. ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்படி 2 டேர்ம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. என்ன ஐடென்டிட்டி? எக்ஸ் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய என்ன முற்றுரிமை யூஸ் பண்ணுவோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏபி. இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும்? மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போது எக்ஸுன்ற இடத்துல இந்த கொஸ்டினில் என்ன இருக்குன்னா 2z இருக்குது. ஓகேவா? எக்ஸுன்ற இடத்துல என்ன இருக்குது? 2z. ஸோ இங்கே நான் போட்டிருக்கேன் பாருக்குன்னு, இது ஐடி இல்லைங்களா? எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏபி. கொஸ்டினில் வந்து எல்ன்றது வந்து 2z + 5, பின்றது வந்து 2z - 3. ஓகேவா? அப்போது இந்த எக்ஸுன்ற இடத்துல என்ன இருக்குது? 2z இருக்குது. ஏன்ற இடத்துல என்ன இருக்குது? 5 இருக்குது. பின்ற இடத்துல -3 இருக்குது. இப்போ நம்ம அந்த ஐடி படி போடுவோமா? எக்ஸ் ஸ்கொயர்னா 2z ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ்னா 5 - 3 ஆஃப் எக்ஸுன்ற இடத்துல என்ன போடுவீங்க? 2z போடுவீங்க ப்ளஸ் ஏ இன்ட்டு பினா 5 × -3. அப்போ 2z ஸ்கொயர்னா 2 × 2 4 z × z ஸ்கொயர் ப்ளஸ் 5 - 3 அப்படின்னா 2 × 2z. இங்கே 5 × -3னா -15. இப்போ 4z ஸ்கொயர் 2 × 2z 4z அப்புறம் -15 வரும். இதுதான் வந்து அவங்க கொடுத்த அந்த லென்த் பிரெத்தோட ப்ராடக்ட் ஏரியா. ஓகேவா? அப்போ ஆன்சர் இங்கே எழுதியிருக்கோம் 4z ஸ்கொயர் ப்ளஸ் 4z -15. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 13th one. The simplification of m into 3m square minus 27 3m of m minus 3. ஓகேவா? இது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸாக தான் கண்ணு கொடுத்துருக்காங்க. அதாவது இது எல்லாத்தையுமே பெருக்கணும். ஓகேவா கண்ணு? ஸோ கண்ணா இதை நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணுமா? m into 3m square minus 27 3m into m minus 3. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த நம்பரை m-ஆல் பெருக்குவோம். m into 3m squareனா 3m cube, m into -27னா -27m. இது ஒன்று ஆயிடுச்சா? இப்போ இந்த 3m உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க. 3m into m 3m square 3m into -3 -9m 9 m. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 டேர்மையும் ஃபஸ்ட்டு இதால் பெருக்கிறோம், அடுத்து இந்த 2 டேர்மையும் இதால் பெருக்கிறோம். ஓகேவா? 3m cube -27m 3m ஸ்கொயரால் பெருக்கிட்டோம். ப்ளஸ் சிம்பிள் தான் போட்டுக்கணும் எப்பவுமே நடுவில். ஓகே, மறுபடியும் இந்த 2 டேர்மையும் -9m பெருக்குவோமா? 3 3s are 9, m கியூபும் m ஸ்கொயரும் சேர்ந்தால் m5 ஆகும். என்ன பண்ணணும்னா பவரை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? 3 + 2 5 மைனஸ் எழுதிக்கோங்க. 27 × 3னா 81, 27 3 81. m into m ஸ்கொயர்னா m கியூப். இங்கே வந்து 1 அர்த்தம், இங்கே 2 அர்த்தம். 1 + 2 பவர் 3. இங்கே முடிஞ்சுதா? இங்கே வாங்க, இங்கே ப்ளஸ் சிம்பிள் தான் ஆக்சுவலி, பட் நான் அப்படியே டேரெக்டாக போட்டேன். 3 × -9 அப்படின்னா -27, 3 -9 -27, m கியூபும் எம்மும் m பவர் 4ன்னு வரும். m பவர் 4. அடுத்து 27 × 9 என்ன வரும்னா 243, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு m ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ஆர்டராக எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு பவர் 5 வரணும், அதுக்கப்புறம் பவர் 4 வரணும், அதுக்கப்புறம் பவர் 3 வரணும், அதுக்கப்புறம் பவர் 2 வரணும். அப்போ உங்களோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். 9 m பவர் 5 -27 m பவர் 4 -81 m கியூப் + 243 m ஸ்கொயர். ஓகேவா கண்ணு? இந்த ஆன்சர் தான் நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கிங்க. ஓகேவா? ஓகே கண்ணா, இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா 14th சம் வந்துட்டோம். யூஸிங் த ப்ராப்பர் ஐடென்டிட்டி சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். என்ன பண்ணணுமா? ஐடியை யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா கண்ணு? ஓகே, இப்போ பாருங்கள், இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா x ஸ்கொயர் + x + 1 இருக்குது, x ஸ்கொயர் - x + 1 இருக்குது. ஓகேவா? இதை நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த எக்ஸுக்கும் எக்ஸும் தான் மைனஸில் இருக்குது இல்லையா? அதனால் அந்த எக்ஸை மட்டும் நான் தள்ளி எழுதிக்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? அதாவது இங்கேயும் +1 இங்கேயும் +1 இல்லையா? அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட +1 தான் இப்போ 2 பக்கமே. அதனால் எக்ஸ் ஸ்கொயர் +1ன்னு எழுதிட்டு ஃபஸ்ட்டு டேர்மில் +x இருக்குது, செகண்ட் டேர்மில் -x இருக்குது, அந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஓகேவா? அதாவது எப்படின்னா 4 - 3 கூட்டல் 1ன்னு வைங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் கூட்டிகிட்டு கூட இதை கழிக்கலாம் இல்லையா? அப்போ 4 + 1 -3ன்னு போடலாம்ல, அது மாதிரி தான் இங்கே நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அதனால் மாற்றி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, அப்போது x ஸ்கொயர் +1 + x, x ஸ்கொயர் +1 - x. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன ஐடி தோணுதுன்னா a + b a - b மாதிரி இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஒரு ஐடி இருக்கு, a + b × a - b = a ஸ்கொயர் - b ஸ்கொயர்னு அந்த ஐடி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்ற இடத்துல x ஸ்கொயர் +1, bன்ற இடத்துல x, அவ்வளோதான். ஓகேவா?
அப்போ அந்த ஐடி படி போட்டிங்கன்னா ஏ ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் போடுவீங்க, பி ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு போடுவீங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயரா. அப்போது ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வந்து எக்ஸ் பவர் 4, 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, அப்போ 2x ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 1. ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே இருக்க மைனஸ் சிம்பிள் அப்படியே பார்த்து எழுதிக்குவீங்க, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஓகேவா. ஓகே கண்ணா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். எக்ஸ் பவர் 4 அப்படியே இருக்கும், 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, அப்போ வெறுமனே எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது ப்ளஸ் 1. ஓகேவா. அப்போ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா கண்ணா, இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். ஓகேவா. ஓகே, 15th சம் வந்துட்டோம். If x plus y is equal to 12 and xy is equal to 14, find the value of x cube plus y cube. ஓகேவா. இதுக்கும் வந்து எல்லாமே ஐடென்டிட்டி தான் கண்ணா, இதில் நிறைய ஐடிஸ் வருது, அது நீங்கள் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீங்கள் 9th போய் சம் போட முடியும். ஓகேங்களா. இதெல்லாமே ட்ரிக்ஸ் தான். ஓகேவா. இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ணி சம் போடுறது தான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் 3xy ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு ஒரு ஐடி இருக்குது, முற்றுரிமை இருக்குது. ஓகேவா. அதெல்லாம் உங்கள் புக்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதுவோமா. இப்போ நமக்கு தேவை எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபா, அதை மட்டும் இங்கேயே வச்சுக்கோங்க, அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இங்கேயே வச்சுக்கோங்க. இல்லைனா இதை இந்த பக்கம் கொண்டு போயிருங்க, இதை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, அவ்வளோதான் கண்ணு, எப்படி பண்ணாலும் ஒன்று தான். ஸோ இப்போ இங்கே ப்ளஸில் இருக்க டேர்மு அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், மைனஸாக தானே கண்ணு போகும். ஓகேவா. அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப் மைனஸ் 3xy எக்ஸ் ப்ளஸ் ஒய். புரியுதா கண்ணு. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை ஒரு பக்கம் வச்சுக்கிறோம், மீதி எல்லா டேர்மையும் ஒரே பக்கமாக கொண்டு போயிடும். இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகிடும், அவ்வளோதான். ஓகே, இப்போ நமக்கு கிடச்சிச்சு இந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் கியூப் மைனஸ் 3xy இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா. இது நம்ம தனியாக கண்டுபிடிக்கல, அந்த முற்றுரிமை அந்த ஐடி யூஸ் பண்ணி தான் ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு அவங்க கொடுத்துருக்க வேல்யூ கொஸ்டினில் 12, அப்போ 12 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஒய்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 14 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு என்ன வேல்யூ 12. அந்தந்த வேல்யூஸை அந்தந்த இடத்துல அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 12 3 டைம்ஸ் போட்டோம்னா 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12னு போட்டோம்னா 1728, 1728 மைனஸ் இப்போது 3 இன்ட்டு 14 இன்ட்டு 12 போட்டோம்னா 504னு வருது. மூணையுமே நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 504. இதிலேருந்து இதை கழிச்சிங்கன்னா உங்களோட ஆன்சர் 1224. அப்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபுக்கு வேல்யூ என்னது 1224. ஓகேவா கண்ணு. ஓகே கண்ணு, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம். யூசிங் த ப்ராப்பர் ஐடென்டிட்டி ஃபைண்ட் த ப்ராடக்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா. இதுவும் ரொம்ப ஈஸி தான் கண்ணு. ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்னு என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டேரெக்டாக போட்டுவோம். அந்த ஐடி நான் எழுதிட்டேன், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போது இந்த இடத்துக்கு என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஆமாம் தானே கண்ணு. ஸோ இதுக்குரிய ஆன்சர் இதுதான். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்டெப் எழுதிக்கலாம். இதுக்குரிய ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரா. இப்போ நம்ம கொஸ்டினை பார்த்து அப்படியே காப்பி பண்ணலாம். ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இந்த டேர்மை அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போவும் எப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி மாதிரி இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு போடலாம். ஆனால் இந்த இடத்துல ஏன்றது வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர், பின்றது வந்துட்டு ஒய் ஸ்கொயர், அவ்வளோதான் இல்லையா. அப்போ ஏ ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர்னா இந்த பவரையும் அப்படியே பெருக்கணும், 2 2 4. அப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் இந்த பவரையும் பெருக்கினா ஒய் பவர் 4. அப்போது இந்த கொடுத்துருக்க கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்துட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4, அவ்வளோதான். ஓகே ஓகேண்ணா. 17th சம் பாருங்கள். Using the identity a square minus b square is equal to a plus b into a minus b. Find the value of 2x plus y whole square minus 2x minus y whole square. ஓகேவா. இது ரெண்டுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா கண்ணு. இதுதான் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இங்கே இருக்க பாருங்களேன், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா. அப்போ ஏன்ற இடத்துல 2x ப்ளஸ் 5 போடுவீங்க, பின்ற இடத்துல 2x மைனஸ் 5 போடுவீங்க. இதுக்குரிய டெரிவேஷன் என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி தானே. அப்போது ஏ ப்ளஸ் பி, அதாவது 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய் ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்குவீங்க. ஏ மைனஸ் பி அப்படின்னா 2x ப்ளஸ் ஒய் மைனஸ் 2x மைனஸ் ஒய்னு போடுவீங்க. ஓகேவா. இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஒய்யும் இந்த மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடுது, 2x ப்ளஸ் 2x 4xன்னு வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்கள் இப்போ தான் மைனஸே ரிமூவ் பண்ணுறீங்க, அந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணணும் இல்லையா. அப்போ 2x ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய்.
அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் 2xும் மைனஸ் 2xும் கேன்சல் ஆகி y இன்ட்டு y 2yன்னு வரும். சரி, y ப்ளஸ் y 2y இல்லையா, y கூட்டல் y 2y. இப்போ இதையும் பெருக்குங்க. 4x இன்ட்டு 2y 4 2s are 8 x இன்ட்டு y xy. அப்போ அவங்க கொடுத்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து 8xy. ஓகேவா, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்குல்ல, பார்க்க தான் பேச தெரியும், பட் ரொம்ப ஈஸி சிம்பிள் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Using the proper identity, find the values of x square plus 4 the whole square plus x square minus 4 the whole square plus 16x square. இது கொஞ்சம் லென்த்தி சம் தான். ஃபஸ்ட்டு இந்த x square plus 4 இருக்கு இல்லையா, the whole square, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கப்புறம் x square minus 4 whole square இருக்குல்ல, அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். அதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு இந்த 16x square வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணணும், இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணணும். ஓகேவா கண்ணு? ஸோ இதுக்கு பாருங்கள் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா, அப்போ அதுக்குரிய ஃபார்முலா என்னது, ஐடி a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயரா. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர்னா இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர், ஏன்ற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏன்றது எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா, இங்கே வந்து இதுதான் a இது b இல்லையா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 4 ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர். அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர்னா எக்ஸ் பவர் 4, 2 இன்ட்டு 4 8, 8x ஸ்கொயரு 4 4s are 16 கிடச்சிருச்சா. அடுத்து இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டேரெக்டாகவே அப்படியே சிம்பிள் மட்டும் மாற்றிக்கலாம். இதனால் நீங்கள் போடணும்னா அதுக்குரிய ஐடி என்னது, a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயரா. அப்போது அதே a ஸ்கொயர் இந்த ப்ளஸ்ன்ற இடத்துல மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ என்ன வரும்னா இங்கே ப்ளஸ் 8 ஸ்கொயர் வரும், இங்கே வந்து மைனஸ் 8x ஸ்கொயர் வரும். அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இதுக்குரிய ஆன்சர் வந்து x பவர் 4 ப்ளஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 16, இங்கே வந்து x பவர் 4 மைனஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 16. ஓகேவா, இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வந்துடலாம். இந்த 3 டேர்மையும் ஆட் பண்ணுறது தானே, இது ப்ளஸ் 16x ஸ்கொயர். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை நான் பார்த்து எழுதிட்டேன், x பவர் 4 ப்ளஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 16 ப்ளஸ் கூட்டல் குறி ப்ளஸ் இந்த செகண்ட் டேர்மை பார்த்து எழுதியாச்சு, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 16. அதுக்கப்புறம் கொஸ்டினில் கொடுத்த 16x ஸ்கொயர். ஓகேவா, இப்போ பாருங்கள், இந்த ப்ளஸ் 8x ஸ்கொயரும் இந்த மைனஸ் 8x ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், ஏன்னா ரெண்டையும் கூட்டினா 0 ஆகிடும். ஓகேவா, இப்போ மீதி இருக்க டேர்ம்லாம் எழுதுங்களேன். இங்கே ஒரு எக்ஸ் பவர் 4, இங்கே ஒரு எக்ஸ் பவர் 4, அப்போ என்ன ஆயிரும், 2x பவர் 4. அதுக்கப்புறம் இங்கே ஒரே ஒரு 16x ஸ்கொயர், அதுக்கப்புறம் 16 ப்ளஸ் 16 32. நீங்கள் இதோடவே ஸ்டாப் பண்ணாலும் ஓகே, இல்லை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்னா இப்போ இதில் 2 வந்து வெளியே எடுத்துட்டிங்கன்னு வையன், என்ன வரும், எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 16. இது எதுக்குரிய ஆன்சர்னு பாருங்கள், இதுக்குரிய ஆன்சராக இருக்கா, ரெண்டே செக் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயருக்கு தானே கண்ணு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 16 வந்திருக்கு. ஸோ இதுக்கு பதிலாக இதையும் எழுதலாம். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். நீங்கள் இதோடவே கொஸ்டின் ஆன்சர் ஸ்டாப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எனக்கு தெரியும் டிரைவ் பண்ண முடியும்னா இப்படி பண்ணலாம். ஓகேவா, இதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், 2வை வெளியே எடுத்துகிட்டு இது மாதிரி மாற்றிருக்கேன். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் ஆன்சர். புரியுதா கண்ணு? அவ்வளோதான், இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வெரிஃபை த ஃபாலோயிங். 19th ஒன், 5x ப்ளஸ் 8 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 160x இஸ் ஈக்குவல் டு 5x மைனஸ் 8 த ஹோல் ஸ்கொயர். இதுவும் கிட்டத்தட்ட முன்னாடி சொன்னார் தான் கண்ணு. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுவீங்க, இதையே போட்டுக்குவீங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி 5x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏன்ற இடத்துல 5x, பின்ற இடத்துல 8 ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்ற இடத்துல 8 ஸ்கொயர் போடுவீங்க. அப்போது 5 5s are 25x ஸ்கொயர், இங்கே I2 10, 10 8 80 80x, இங்கே 8 8 64 64 முடிச்சிருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரைட் ஹேண்ட் சைடையும் எடுத்துக்கலாம், 5x மைனஸ் 8 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இங்கே என்ன வரும்னா சேம் தான், சிம்பிள் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ என்ன வரும்னா அப்படியே தான் வரும், பட் இந்த இடத்துல ப்ளஸ்ன்ற இடத்துல மட்டும் தான் மைனஸ் வரும். அப்போ 25x ஸ்கொயர் மைனஸ் 8x 64. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணலாம். LHS நான் எடுத்துட்டேன். 5x ப்ளஸ் 8 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 160x. இப்போ பார்த்து எழுதுங்க, இந்த இடத்துக்கு பதிலாக இந்த நம்ம கண்டுபிடிச்சது 25x ஸ்கொயர் ப்ளஸ் 80x ப்ளஸ் 64 மைனஸ் கொஸ்டினில் கொடுத்தா 160x. ஓகேவா, அப்போது இந்த டேர்ம் அப்படியே தான் வந்துடும். இந்த 80xையும் இதையும் நீங்கள் கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா 80 மைனஸ் 160 80, ஆனால் நெகட்டிவ் சிம்பிள் வரும், மைனஸ் 18 வரும். ஏன்னா கிரேட்டர் நம்பர் பெரிய நம்பரில் என்ன சிம்பிள் இருக்கோ அதுதானே போடணும். அப்போ மைனஸ் 80x ப்ளஸ் 64. இப்போ பாருங்கள், இதையும் செக் பண்ணுங்கள், இது ரெண்டும் சேமாக இருக்கும் பாருங்கள். 25x ஸ்கொயர் மைனஸ் 80x ப்ளஸ் 64 சரியா இருக்கா. அப்போ அவங்க கொடுத்தது ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த இதிலேருந்து இதை கழிச்சோம்னா இது வருது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், LHS ஈக்குவல் டு RHS, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக இருக்குது. ஓகேவா, இதை வேணால் 1ன்னு வச்சுக்கோங்க, இதை 2ன்னு வச்சுக்கோங்க, ரெண்டே செக் பண்ணால் சேமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன எழுதிடலாம்,
ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS. அப்போ இந்த கொஷின் வந்து கரெக்ட். இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் இது கிடைக்குது. ஓகேவா? ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு எழுதி முடிச்சுக்கலாம். ஓகே, 20th கொஷின். AB plus BC, AB minus CB plus BC plus CA, BC minus AC plus CA plus AB into CA minus BA is equal to 0. ப்ரூவ் பண்ணுவோமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம். இதில் காமன் டேர்ம்லாம் என்ன இருக்கோ அதை நான் வெளியே எடுத்திருக்கேன். இது ரெண்டுலேயுமே B இருக்குது. அப்போ பியை வெளியே எடுத்தால் A plus C மீதி வரும். இங்கேயும் B வெளியே இருக்குது. அப்போ பியை வெளியே எடுத்துருங்க. என்ன இருக்கும்? A minus C இருக்கும். இப்போ ப்ளஸ் குறி இருக்க பார்த்து எழுதிட்டோம். இங்கே என்ன இருக்குது? டேர்ம் C காமனாக இருக்குது, பொதுவாக இருக்குது. சியை வெளியே எடுத்துக்கலாம். அப்போ மீதி இங்கே இருக்க B ப்ளஸ் இங்கே இருக்க A. அதே மாதிரி இங்கேயும் C வந்து காமனாக இருக்குது. அப்போ என்ன வரும்னா B மைனஸ் A இருக்குது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இங்கே என்ன காமனாக இருக்குது? ஏஏ காமனாக இருக்குது. அப்போ ஏ வெளியே எடுத்துருங்க. அப்போ என்ன வரும்? C ப்ளஸ் B. அதே மாதிரி இங்கே ஏஏ காமனாக இருக்குது. ஏ வெளியே எடுத்திங்கன்னா C மைனஸ் B. ஓகேவா? நான் அப்படியே தான் கொண்டு வந்திருக்கேன், ஈக்குவல் டு 0ன்னு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே பெருக்கிறேன். B இன்ட்டு B ஸ்கொயர். இப்போ A ப்ளஸ் C இன்ட்டு A மைனஸ் சினா A ஸ்கொயர் மைனஸ் C ஸ்கொயர்னு போடலாமா? நமக்கு ஒரு ஐடி தெரியும்ல, A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B ஈக்குவல் டு A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர்னு. அந்த மாதிரி இங்கே போட்டிருக்கோம். ஓகே, அதே மாதிரி C இன்ட்டு C ஸ்கொயர். B ப்ளஸ் A இன்ட்டு B மைனஸ் ஏனா B ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே A இன்ட்டு A ஸ்கொயர். C ப்ளஸ் B இன்ட்டு C மைனஸ் பினா C ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் போட்டோமா? இதோட முடியல, மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் பெருக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், B ஸ்கொயர் இன்ட்டு A ஸ்கொயர் B ஸ்கொயர், B ஸ்கொயர் இன்ட்டு C ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் C ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர் இன்ட்டு B ஸ்கொயர் C ஸ்கொயர், C ஸ்கொயர் இன்ட்டு A ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் C ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் இன்ட்டு C ஸ்கொயர் C ஸ்கொயர், A ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் B ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் B ஸ்கொயர். முடிச்சிட்டோமா? இப்போ பாருங்கள், இங்கே ஒரு A ஸ்கொயர் B ஸ்கொயர், இங்கே ஒரு A ஸ்கொயர் B ஸ்கொயர். ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்குது, ஒன்று மைனஸாக இருக்குது. அப்போ அடிச்சு விட்டுருங்க. இங்கே மைனஸ் B ஸ்கொயர் C ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் B ஸ்கொயர் C ஸ்கொயர். அப்போ என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அதே மாதிரி இதுவும் 0 ஆகிடும். அப்போ எல்லாமே 0 ஆகிடுச்சா? அவ்வளோதான், ஹென்ஸ் வெரிஃபைட். ஓகேவா? ஈஸியான ஒரு விஷயம் தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் கண்ணா, அவ்வளோதான். ஓகே, 21 வந்திருக்கோம். A கியூப் மைனஸ் B கியூப் இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் B இன்ட்டு A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3AB. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிட்டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு இடத்துல போட்டு காமிச்சிட்டேன். இதையா A கியூப் மைனஸ் B கியூப்னா A மைனஸ் B இன்ட்டு A ஸ்கொயர் ப்ளஸ் AB ப்ளஸ் B ஸ்கொயர்ன்றது நம்ம இது வந்து ஆல்ரெடி ஒரு வெரிஃபை பண்ண ஒரு ஃபார்முலா மாதிரி, ஐடி மாதிரி. ஓகேவா? அதை அப்படியே நம்ம 1 வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே வச்சுக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடை மட்டும் எடுத்து நம்ம அது வருதான்னு செக் பண்ணுவோமா? ரைட் ஹேண்ட் சைடுனா வலது பக்கம் என்ன இருக்குது பாருங்கள், A மைனஸ் B இன்ட்டு A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3AB இருக்குது இல்லையா? நான் அப்படியே டீட்டெயிலாகவே எழுதிட்டேன். ஸோ A மைனஸ் பியை பார்த்து எழுதிக்குவீங்க. A மைனஸ் B ஹோல் ஸ்கொயருக்கு உங்களுக்கு ஐடி தெரியும்ல கண்ணு, என்ன எழுதுவீங்க? A ஸ்கொயர் மைனஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் அவங்க கொஷினில் கூட 3AB. ஓகேவா? இப்போ இதை அப்படியே பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. A ஸ்கொயர் எழுதுவீங்க மைனஸ் 2AB ப்ளஸ் 3AB. மைனஸ் 2 ப்ளஸ் 3 தான் என்ன வரும்? வெறுமனே 1 தான் வரும் இல்லைங்களா? மைனஸ் 2 ப்ளஸ் 3னா ஆன்சர் 1. ஓகேவா? அப்போ AB 1AB அல்லது AB ப்ளஸ் B ஸ்கொயர் கிடச்சிச்சா? இப்போது இதை ரெண்டையும் செக் பண்ணுங்கப்பா. ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டெப்பு தான். ஓகேவா? பாருங்கள், A மைனஸ் B இருக்குது, A ஸ்கொயர் ப்ளஸ் AB ப்ளஸ் B ஸ்கொயர் இருக்கா? அப்போ ஃப்ரம் 1 and 2 this one is equal to this one வெரிஃபைடுன்னு போட்டலாம். புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி. பட் இதுக்கு முதல்ல உங்களுக்கு இந்த ஐடி தெரியணும், அப்போ தான் நீங்கள் இதை போட முடியும். ஓகேவா? ஓகே கண்ணா, நெக்ஸ்ட் சம் வந்துட்டோம். 22 ஆன்சர் த ஃபாலோயிங். இது கொஞ்சம் பெருசான ஒர்க் ஷீட் தான், நிறைய விஷயங்கள் இருக்குது நியூவாக நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இஃப் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஷேப்டு கார்டன் இஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 12xy ப்ளஸ் 9y ஸ்கொயர் ஆஃப் m ஸ்கொயர் ஃபைண்ட் த சைடு ஆஃப் த கார்டன். அதாவது ஒரு ஸ்கொயரோட ஏரியா கொடுத்துட்டு சைடு கேட்குறாங்க. ஸோ ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னது? A ஸ்கொயர் தானே. அப்போ சைடு வேணும்னா அந்த கொடுத்துருக்கறதுக்கு ஸ்கொயர் ரூட் போடணும், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ ஏரியா வந்து 4x ஸ்கொயர் ப்ளஸ் 12xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கண்ணு, இதை வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் எழுதியிருக்கேன். இந்த ஐடியை வந்து இப்படி நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். எப்படி எழுதலாம்? இந்த 4x ஸ்கொயரை 2x ஆஃப் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ தான் 2 × 2 4x ஸ்கொயர்னு வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 2 × A × Bன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? 2 அந்த ஃபார்முலாவில் வர்றது, ஏன்ற இடத்துல இப்போ நம்ம கண்டுபிடிச்சி 2x, பின்ற இடத்துல 9y ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்? 3y ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? இதுதான் வந்து B. அப்போ 2AB ப்ளஸ் B ஸ்கொயர் வந்துருச்சா? அப்போது A ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயர்னு இருந்தால் நம்ம என்ன எழுதிக்கலாம்? A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? அப்போ நம்ம 2x ப்ளஸ் 3y இது ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? ஐடியை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கண்டுபிடிச்சிட்டேன். இந்த டேர்ம் இப்படி வரலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன், அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ A ஸ்கொயர் அதாவது ஏரியா இது இல்லையா? ஏரியாக்குரிய ஃபார்முலா என்னது? A ஸ்கொயர் தான்.
ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2x + 3y ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயரும் போயிடும். ஏ இஸ் ஈக்குவல் டு 2x + 3y. அப்போ சைட் ஆஃப் த கார்டன், அதாவது அந்த தோட்டத்தின் ஒரு பக்கம் இஸ் ஈக்குவல் டு 2x + 3y மீட்டர். அவ்வளோதான் கண்ணு. ஓகேங்களா? இந்த கொடுத்துருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அப்படியே அந்த ஐடி வச்சு போட்டுருக்கோம் கண்ணு. அவ்வளோதான், வேறு எந்த விஷயமும் கிடையாது. 13 சம் 23 பாருங்கள். The area of a circle is a is equal to px square plus 6xp plus 9p m square. Radius of the circle கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஒரு ஐடியா வந்து ஹிண்ட்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க. நான் இங்கே போட்டேன்ல அந்த மாதிரி இங்கே கொடுத்துட்டாங்க. a square plus 2a plus b square is equal to a plus b whole square. ஓகேவா? ஓகே கண்ணா. இங்கே பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்ன, πr ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஏரியா px ஸ்கொயர் ப்ளஸ் 6xp ப்ளஸ் 9pன்னு கொடுத்துருக்காங்களா. இந்த 3 டேர்ம்லேயுமே இந்த p காமனாக இருக்கா, நம்ம வெளியே எடுத்துடலாம். பியை வந்து என்ன பண்ணிக்கலாம், வெளியே காமனாக எடுத்துக்கலாம். அப்போ மீதி என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9. ஓகேவா? இப்போ நான் இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன், காரணிப்படுத்துகிறேன். எப்படி பண்ணணும் நம்ம சொல்லி கொடுத்துருங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கணும். இந்த நம்பரை இங்கே போடணும், இந்த நம்பரை இங்கே போடணும். ஓகேவா? அப்படி தான் என்ன அர்த்தம்னா, ஏதாவது 2 நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணுனா, ப்ராடக்ட் பண்ணுனா இந்த ஆன்சர் வரணும். அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வரணும். ஓகேவா? அப்போ பாருங்கள், 3 + 3 6, 3 × 3 9. கரெக்டாக வந்துருச்சா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, எப்படி அசியூம் பண்ணிக்கணும்னா x + 3 x + 3ன்னு போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ 3ன்றது என்னென்னு போட்டுக்கலாம், x + 3 x + 3ன்னு போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்டாக போடுறது. ஓகேவா? ரொம்ப எக்ஸ்பேண்டாக போடுறதுக்கு உங்களுக்கு அந்த ஃபேக்டரேஷன் வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணிக்கலாம், இப்போ இந்த டேர்மை நம்ம காரணிப்படுத்தி ஃபேக்டரைஸ் பண்ணி x + 3 ஹோல் ஸ்கொயர்னு போட்டாச்சு. இங்கே நான் எப்படி இந்த 2x + 3yன்னு போட்டேன் அதே மாதிரி. ஓகேவா? ஓகே கண்ணு. இப்போ நம்ம மறுபடியும் வந்துடும் சம்முக்கு. πr ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p × x + 3 ஹோல் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர். அப்போது இந்த சம்மை பொறுத்தளவு பைக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, p இருக்குது. π இஸ் ஈக்குவல் டு p. ஓகேவா? பையும் பியும் வச்சுக்கலாம். அடுத்து ஆர் ஸ்கொயர்ன்ற இடத்துல என்ன இருக்குன்னா x + 3 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது இல்லையா? x + 3 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போது ஆர் ஸ்கொயர் வந்து x + 3 ஹோல் ஸ்கொயர்னா அப்போ ஆறுன்றது என்னது, x + 3 தானே கண்ணு. அப்போ த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் x + 3 மீட்டர். ஓகேவா? ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து ஜஸ்ட் இதெல்லாம் அல்ஜீப்ராவாக வருது. பைக்குலாம் இங்கே எந்த வேல்யூவும் கொடுக்கல, பட் இங்கே பை இருக்க மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா வந்து p இருக்குது. அதனால தான் என்னென்னு கொடுத்துட்டேன், பைக்கு பியை வந்து ஈக்குவேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அவ்வளோதான் கண்ணு. ஸோ ஆன்சர் வந்து x + 3 மீட்டர். நெக்ஸ்ட்டு 24. த எட்ஜ் ஆஃப் எ கியூபிக்கல் டேங்க் இஸ் 22z - 3 மீட்டர். வால்யூம் கேட்குறாங்க கண்ணு. இதே கியூபிக்கல்னால் என்னென்னு தெரியும், கனசதுரம்னு தெரியும் இல்லைங்களா? அதோட வால்யூம் என்னென்னா a³ கியூப் யூனிட்ஸ். ஓகேவா? a³ கன அலகுகள் அப்படின்னு வரும் இல்லையா? அப்போ ஃபார்முலா எழுதியாச்சு. வால்யூம் ஆஃப் த கியூப் இஸ் ஈக்குவல் டு a³ கியூப் யூனிட்ஸ். அப்போ வந்து ஏ வந்து என்னது, அந்த எட்ஜுனா என்னது, ஒரு சைடு என்னது 2z - 3. அப்போ a³ என்ன பண்ணுவோம், 2z - 3 ஹோல் கியூபா. இங்கே நமக்கு நான் ஆல்ரெடி உங்களை வந்து ஐடி வந்து மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கேன். a - b ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a³ - 3a² b + 3ab² - b³. இதுதான் வந்து அது ஐடி. ஓகேவா? அதுபடி தான் இங்கே போட போகிறோம். ஏன்ற இடத்துல 2z இருக்குது, பின்ற இடத்துல 3 இருக்குது. ஓகேவா? அப்போ a³ 2z ஹோல் கியூப் மைனஸ் 3 × a² 2z² இன்ட்டு பின்ற இடத்துல 3 ப்ளஸ் அதே மாதிரி 3 இன்ட்டு ஏன்ற இடத்துல 2z b² இடத்துல 3². ஏன்னா இங்கே வந்து b தானே 3 இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், பின்றது வந்து 3. அடுத்தது மைனஸ் குறி, மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். b³ அந்த பியோட வேல்யூ 3 போட்டு கியூப் போட்டோம். இப்போ 2 × 2 × 2 8, z வந்து z³. அப்புறம் பாருங்கள் 3 இன்ட்டு இந்த இடத்துல இந்த 2z ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா 4z² கிடைக்கும். ஆமாம் தானே கண்ணு? அப்போ அப்படியே டேரெக்டாக பெருக்கிடுங்க. 4 3 12, 12 36, 36z². ஓகே. அடுத்தது இந்த இடத்துக்கு வாங்க. இங்கேயும் பாருங்கள் 3a ஸ்கொயர் பண்ணால் 9 வரும் இல்லையா? அப்போது 2 × 3 6, 6 × 9 54, 9 54. இங்கே z மட்டும்தான் இருக்குது, zன்னு போட்டுக்கோங்க. மைனஸ் 3 × 3 × 3 3 9, 9 3 27 m³. ஓகேவா? அப்போது அந்த வால்யூம் ஆஃப் த கியூபிக்கல் டேங்க்குரிய வேல்யூ 8z³ - 26z² + 54z - 27 m³. ஓகேவா? ஓகே கண்ணா. லாஸ்ட் சம் வந்துட்டோம். 25th சம் இந்த ஒர்க் ஷீட்டுக்கு. If a + b is equal to 8 and ab is equal to 12, find the value of a³ - b³. இங்கேயே ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம முதல்ல நான் டிரைவ் பண்ணி காட்டினேன் இல்லையா, அதே ஹிண்ட். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, 2 ஸ்டெப் இருக்குது. அதனால தான் நான் இங்கே ஒரு லைனே போட்டிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா a³ - b³ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து a - b வேல்யூ தான் வேணும். அப்போ தான் வந்து அந்த ஃபார்முலா அந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும்.
ஆனால் இந்த கொஸ்டினில் a மைனஸ் பியை கொடுக்கல, a ப்ளஸ் பி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை வச்சு a மைனஸ் பி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா தான் இதுக்கே நம்ம போக முடியும். ஓகேங்களா? ஓகே கண்ணா. ஸோ இந்த ஹிண்ட்டை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பிகினிங் தான் போக போகிறோம். அப்போது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் பிக்கு வந்து வேல்யூ 8 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏபிக்கு 12. இது அவங்களே கொடுத்துட்டாங்க. நான் முதல் பேஜில் டிரைவ் பண்ணி காட்டின ஃபார்ம்லாம் இங்கே கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம கஷ்டப்படல. அப்போ 8 8 64 மைனஸ் 4 இன்ட்டு 12 48. இதுலேருந்து இது கழிச்சா 16. அப்போ பாருங்கள் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் 16 அப்படின்னா a மைனஸ் பி என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் எடுக்கணும். அப்போ 4 தான் ஆன்சர். a மைனஸ் பி கிடச்சிருச்சா? இப்போ தான் நம்ம மெயின்கே வர்றோம். a மைனஸ் பி ஹோல் க்யூப்னா a க்யூப் மைனஸ் பி க்யூப் மைனஸ் 3ab ஆஃப் a மைனஸ் பி. இங்கே நான் ஒரு ஃபார்முலா போட்டிருந்தேன்ல கண்ணு, இதை இந்த மாதிரியும் எழுதலாம். ஓகேவா? அதான் இப்படி எழுதியிருக்கேன். a க்யூப் மைனஸ் பி க்யூப் மைனஸ் 3ab ஆஃப் a மைனஸ் பி. இதெல்லாம் உங்கள் புக்கில் இருக்கும். அப்படின்னா நமக்கு தேவையானது எது? கொஸ்டினில் இதுதானே கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? கண்டுபிடிக்க வேண்டியதை மட்டும் என்ன பண்ணுங்க, ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, மீதியை அந்த சைடு கொண்டு போயிடுங்க. ஓகேவா? அப்போ என்ன இருக்கும், இந்த பக்கம் மைனஸாக இருக்கிறது அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், ப்ளஸ்ன்னு ஆகிடுமா? அதனால தான் a மைனஸ் பி ஹோல் க்யூப் இருக்குது, இங்கே மைனஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகிடுச்சு, ப்ளஸ் 3ab ஆஃப் a மைனஸ் பி. ஓகேவா? இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டெப்பு சேர்த்துட்டேன் உங்களுக்கு தெளிவாக புரியறதுக்காக. முதல்ல ஃபார்முலா இப்படி தான் இருக்கும், நான் திருப்பி எழுதிக்கிறேன். இதை வந்து இங்கேயும் இதை இங்கேயும் எழுதிக்கிறேன். ஓகேவா கண்ணு? அப்போ நமக்கு தேவையானதை இங்கேயே வச்சுக்கலாம். இந்த டேர்மு அந்த பக்கம் வரும்போது ப்ளஸில் வந்துடும். அப்போ மைனஸ் 3abன்றது இங்கே ப்ளஸ் 3ab ஆஃப் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுல சேஞ்சஸ் வராது, a மைனஸ் பி. அப்போ a க்யூப் மைனஸ் பி க்யூப் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி ஹோல் க்யூப் ப்ளஸ் 3ab ஆஃப் a மைனஸ் பி. இந்த ஃபார்முலாவை அவங்க கொடுக்கல, நாம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஆக்சுவலி வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க, பட் இங்கே ஹிண்ட்டாக கொடுக்கல. அடுத்தது a க்யூப் மைனஸ் பி க்யூப் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், a மைனஸ் பின்ற இடத்துல நம்ம கண்டுபிடிச்ச 4 போடுறோம், ஹோல் க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏபி இல்லையா? ஏபிக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 12 கொடுத்துருக்காங்க, இன்ட்டு a மைனஸ் பி என்னக்கன்னு நாம் கண்டுபிடிச்ச 4 போட்டோமா? 4 4s are 16, 16 இன்ட்டு 4 64, 4 4 16, 16 64 ப்ளஸ் 3 இன்ட்டு 12 36, 36 இன்ட்டு 4 வந்து 144, 144 144, 48 3 144. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருதுன்னா 208ன்னு வருது. a க்யூப் மைனஸ் பி க்யூப் இஸ் ஈக்குவல் டு 208. புரியுதா கண்ணு? அவ்வளோதான் கண்ணா. இந்த ஒர்க் ஷீட் வந்து ஓரளவையாக முடிச்சிட்டோம். ஓகேவா? 25 சம்ஸ் இருக்குது, ஆனால் ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் ஷீட் இது. ஓகேவா? Thank you so much for watching goodies. We will meet you in the next video. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். நம்மளோட களிப்பூட்டும் கணிதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல்னு கொடுத்துருங்க. ஓகேவா? பை பை குட்டீஸ்.